ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஆனா இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸோடைய அலப்பறை தாங்க முடியல. இப்ப விஜய் இருக்காருல்ல, தமிழக வெற்றி கழக தலைவர். அவர் அந்த முதல்வர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கேலண்டரை தாவேக்கானவர் எல்லாரும் பிரிண்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அதை போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க. அதை வச்சு வியாபாரமே பண்ணிட்டு வர்றாங்களாம். இப்ப யார் யாருக்கு எந்தெந்த துறை அப்படின்ற மாதிரியும் அமைச்சரவை பட்டியல்ல அண்மையில வெளியாகின்ற நிலையில இப்ப இந்த காலண்டர்ல அவங்க போட்டோ போட்டு அந்த வெளியீடு என்ன எப்படி கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச வைக்குது. தமிழக சட்டசபை தேர்தல் இப்ப 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. ஆனா வழக்கமான தேர்தல் மாதிரி இல்லாம இந்த தேர்தல் முடிவுகளை மக்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் விஜய். இப்ப 233 தொகுதிகள்ல விசில் சின்னத்துல தாவேக்கா தனித்து போட்டியிடுது. அதே மாதிரி எடப்பாடி தொகுதியில தொலைக்காட்சி பெட்டியில நின்னாங்கல்ல சுயேட்சை, அந்த சின்னத்துக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது தேர்தலுக்கு அந்த முந்தைய கருத்து கணிப்புகள் இருக்கும்ல, அந்த கருத்து கணிப்புல விஜய்க்கு 12% வாக்குகள் கிடைக்கும், விஜய் கட்சியால 8ல இருந்து ஒரு 9 சீட்டுகள் வரைக்கும் வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருந்துச்சு. இன்னும் சில கணிப்புகள்லாம் 5க்குள்ளதான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த கலை யதார்த்தம் எதுவுமே புரியாத அந்த தாவேக்காவினர் செய்யற அந்த அலப்பறை தாங்கவே முடியல. பிரச்சாரத்துக்கு போது கூட எஸ் ஜோசப் விஜய் அவங்க முதலமைச்சர் அப்படின்ற பெயர் பலகையை பரிசா கொடுத்தாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சோன்னா ஒரு அமைச்சரவை பட்டியலையே தாவேக்காவினர் சமூக வலைத்தளங்கள்ல பரப்புனாங்க. அதனால கட்சியின் தலைவர் விஜய்க்கு உள்துறை, மகளிர் அப்புறம் பெண்கள் நலத்துறைக்கு செங்கோட்டையன் அவரு, பொது பணித்துறைக்கு நம்ம வளர்ந்த அண்ணா ஆதவர்ஜுனா அவரு, செய்தி விளம்பரத்துறைக்கு ஆனந்த் அவங்க, போக்குவரத்து துறை அருண்ராஜ், உணவுத்துறை மரிய வில்சன், இது மாதிரி முக்கியமான நிர்வாகிகளுக்கெல்லாம் அவங்களே துறையை கொடுத்துட்டாங்க. காரைக்குடி பிரபுவுக்கு கூட பால்வளத்துறை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்த பட்டியல்ல நிர்மல்குமார் மறுத்தாரு. அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது கூட மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க, அதுக்காக தான் இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னும், அந்த பயத்தின் காரணமா தான் திமுக இது மாதிரி பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடுறாங்கன்ற மாதிரி விமர்சிச்சிருந்தாரு. இந்த பட்டியலை பார்த்த எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நிலையில இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் முதல்வர் விஜய் அப்படின்னு குறிப்பிடுற காலண்டரையும் ரெடி பண்ணி விட்டாங்க. அந்த காலண்டர் அட்டை படத்துல விஜய் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி இருக்கு. எஸ் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி நேம் போர்டும் அதுல இருக்கு. பக்கத்துல நம்மளுடைய மூவர்ண தேசிய கொடி இருக்குது. அவர் ஏதோ ஒரு ஃபைல்ல சைன் போடுற மாதிரி அந்த படம் இருக்கு. கேலண்டருடைய ஸ்டார்டிங் தேதியே மே 4 தானா, ஜனவரி 1 இல்ல 4 தான். அதுலயும் விஜய் படம் தான் இருக்கு. அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை அப்படின்றதுனால அந்த தேதி தெரிவு செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா த்ரிஷாவுடைய பர்த்டே, அதனால அதை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதோடைய பின்னணியில தான் நான் ஆணையிட்டாள் அப்படின்ற அந்த எம்ஜிஆர் அவங்களுடைய சாங் வருது. இந்த கேலண்டர் இன்ஸ்டாகிராம்ல விற்பனைக்கு வந்திருக்குது. அதை எல்லாருமே வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. கேலண்டரே அடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல கிண்டல்கள்லாம் நிறைய எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் மேல கேஸே போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் தழும்பும் அப்படின்ற மாதிரி விமர்சிச்சுட்டு வர்றாங்க. விஜய் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்ப உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா நீங்க அடம் பிடிச்சி கேட்பீங்க இல்லையா, அதே மாதிரி உங்க அம்மா அப்பா கிட்ட விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அடம் பிடிக்கணுன்ற மாதிரி சொன்னார்ல. சோ அது இப்ப கேஸா மாறி இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய குழந்தைகள் நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பேரண்ட்ஸை எழுப்பி ஒருவேளை விஜய் தோத்துடுவாங்களா ஜெயிச்சிடுவாங்களா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பண்றது ரொம்பவே மனசை பதைக்குது. ஏன்னா அவங்க மென்டலி ஏதாவது ஆகிடுவாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம பேரண்ட்ஸ் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த விஜயனுடைய ரசிகர்கள் வட்டாரமே தனிதான். இப்ப விஜய் நலத்திட்டங்கள் குறித்து ரசிகர்கள் குறித்து பேசுற விஷயங்கள் எதுவுமே ஒரு யதார்த்தத்திற்கு ஒரு பொருந்தாதது மாதிரி தான் இருக்குது. இப்ப குறிப்பா இப்ப மக்களுக்கு பணம் கொடுக்கும் போது அவர் ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாரு. அப்போ ஒரு இளம் பெண் சொல்லியிருந்தாரு என்னன்னா, விஜய் முகத்தை பார்த்து கண்டிப்பா அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில நான் பயங்கரமா ஈர்க்கப்பட்டேன். எல்லாருக்கும் 8,000 கூப்பன் தர்றேன் 10,000 தர்றேன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் அவங்களுடைய அறிக்கையில அந்த சீனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ரிப்போர்ட்டர் உடனே சடனா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. விஜய் கூட தான் 2,500 தர்றேன், அந்த உரிமை தொகையை காப்பி அடிச்சு தர்றேன்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கணக்குல வராதான்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. உடனே அந்த பொண்ணு அலர்ட் ஆயிடுச்சு, என்னையா அவரு அறிவா கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு
இந்த இடத்துலதான் நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்க விஜய் அண்ணனை. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? மக்களோட பணத்துல இருந்து தர்றேன்னு சொல்லல, என்னோட பணத்துல இருந்து தர்றேன்னு தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. மக்களோட பணம் எல்லாம் அவருக்கு தேவையே இல்லை, இனிமே வந்து அவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி அனில்னு சொல்லக்கூடிய ரசிகை வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட எல்லாருமே அதை எப்படி சொந்த பணத்தை விஜய் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது. ஏன்னா அவருடைய சொந்த மகனுக்கும் மனைவிக்கும், ஏன் பெத்தவங்களுக்கே வந்து அவர் வந்து கடன் கொடுத்திருந்தாரு. நம்ம அந்த பிரமாண பத்திரத்துல வந்து பார்த்தோம், அதுல அப்படிதான் சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்படிப்பட்டவர் எப்படி மக்களுக்கு மட்டும் தன்னுடைய பணத்தை வந்து அள்ளி தருவாரு அப்படின்ற டவுட் இருக்கு. அப்படியே அவர் தந்தாலும் எத்தனை மாசம் தர முடியும்? இப்ப அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்னா நிதி வேணும். ஒருவேளை இப்ப நிதி நிலைமை வந்து மோசமா இருக்குது, நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவர் என்ன செய்வாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதுக்கு வந்து ரசிகர்கள் வந்து ரெடியா பதில வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கஜானாலாம் காலி ஆகாது, அது மாதிரி காலி ஆகிற மாதிரி இருந்தா டக்குன்னு 2 படம் எங்க அண்ணன் நடிப்பாரு, 2000 கோடி கலெக்ஷனு, அதன் மூலம் நாட்டுக்கு வந்து 1000மோ 2000மோ இவ்வளவு கோடி கிடைக்கும், அதை எடுத்து வச்சு கஜானாவை அண்ணன் நிரப்பிடுவாரு அப்படின்றதுதான் அவங்களுடைய பதிலா இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம சோசியல் மீடியால ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்துச்சு. ஆட்சியா, அதிகாரமா, நிதி நிர்வாகமா, அரசியலா, இது குறித்து எதுவுமே அவங்களுக்கு தெரியல. எதையாவது பேசி வைக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சவங்க பேசினா கடிச்சு வைக்கணும் அப்படின்றதான் விஜய் ரசிகர்கள் வந்து ஆக்ரோஷமா சோசியல் மீடியால வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட ஓகே தான். ஆனா விஜய்க்கு ஓட்டு போட 3 ஃபிளைட் பிடிச்சி 15 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து வாக்காளர் லிஸ்ட்ல பெயர் இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஏமாந்து இருக்கிறதா வந்து ரொம்ப வேதனையோட கூறினார். இது என்ன கணக்குனே புரியல. ஏன்னா அவர் படிச்சுட்டு தான் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியல்ல இருக்குதா இல்லையா, எஸ்ஆரை செக் பண்ணணும், அதுல அப்டேட் ஆயிருக்கா, இதெல்லாம் தெரியாமையா அந்த மனுஷன் வந்து ஃபிளைட் பிடிச்சு வந்தாரு அப்படின்ற கேள்வியும் வந்து எழும்புது. என்னதான் இருந்தாலும் கடைசியா வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அதாவது தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, அவங்கள ரசிகர்கள், அவங்களுடைய உலகமே வந்து கண்டிப்பா தனி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவர் ஒரு பக்கம் வந்து ஆன்மீக சுற்றுலா போறாரு. இப்ப எம்.கே. ஸ்டாலின் வந்து கொடைக்கானல் போனாங்க, அங்க ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா விஜய் வந்து ஆன்மீகத்துல குதிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா காலைல 5 மணிக்கே வந்து கரெக்ட் டைமுக்கு டான்னு திருச்செந்தூர் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு முருகனை. இந்த டக்குன்னு இந்த டான் டைம்லாம் வந்து கரூர்ல இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம் தான் எல்லாருக்கும் இருக்குது. 5 மணிக்கே போயிட்டு முருகனை போய் பார்த்துட்டு அந்த பரிபூர்ண கும்பத்தை ஏத்துக்கிட்டு அவங்க கொடுத்த அந்த வேல் மரியாதையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த வேல் வந்து பரிசா அளிக்கும் போது அந்த நேரத்துல வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா மனசுல இருக்கிறது கண்டிப்பா நடக்கும், நம்ம என்ன வேண்டுனாலும் நிறைவேற்றி வைப்பாரு முருகன்ட்டு. அப்பனே முருகா அப்படின்ற மாதிரி முருகன் பாதம் தஞ்சம் அடைந்திருக்காரு. சரி, அதோட முடிச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டாரு, அவருடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்து ஷீரடி நோக்கி போறாராம். ஏன்னா சாய்பாபா இப்போ 20 வருஷமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காரு. அவர் என்னதான் ஒரு பிராமண குடும்பத்துல வளர்ந்து முஸ்லீமா வளர்ந்து திரும்பி ஒரு பிராமணர்கிட்டயே மறுபடி போய் சாமியா ஆயிட்டாரு. இன்னைக்கு விஜய் வந்து இப்ப ஷீரடி பக்கம் போயிருக்காரு. ஒரு பக்கம் முருகன் ஹெல்ப் பண்ணணும், ஒரு பக்கம் திடீர்னு முளைத்த திடீர் சாமி சாய்பாபா வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தாட்ல இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனா இவருடைய பேர் வந்து ஜோசப் விஜய் தான், அது எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து பேசிக்கா இவர் வந்து ஒரு கிறிஸ்டின். இவர் வந்து ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணதே நம்ம பார்த்தோம். ஏன்னா ஓட்டு போறதுக்கு ஒரு 2 days பிஃபோரா வந்து சர்ச்ல, அந்தோனியார் சர்ச்ல முட்டி போட்டு வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தாரு. அதுலயுமே சில பேர் வந்து இவர் வந்து நீல் கேப் போட்டிருக்காரு, இவரெல்லாம் முட்டி போடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பண்ணியிருந்தாங்க. அவர் நல்லா போட்டாரோ இல்ல நீல் கேப் போட்டாரோ அது தெரியல. இந்த பக்கம் வந்து அந்தோனியாரையும் வேண்டி வைப்போம், அந்த பக்கம் ஏசப்பாவையும் வேண்டி வைப்போம், இந்த பக்கம் முருகன்ட்டையும் சிபாரிசு பண்ணி வைக்கலாம். இவங்க 3 பேருமே கை விட்டாங்கன்னா கடைசியா போவோம் பாபா கிட்ட அப்படின்ட்டு ஷீரடியில போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. சோ இந்த 4 சாமியில எந்த சாமியை வந்து அவரை காப்பாற்ற போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி லோக்போல் கருத்து கணிப்பு வெளில வந்துடுச்சு. அடுத்ததா வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிட் போல் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 நாள் தானே, அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஆனா தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைகளா இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை விஜய் வந்து ஜெயிக்கல, முதலமைச்சர் சீட்ல அவர் உட்காரல, அவர் வந்து ரொம்ப கேவலமா தோத்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல நிறைய தற்கொலைகள் நிகழும் அப்படின்ற மாதிரி இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வாசன் சொல்லியிருந்தாரு, ஓப்பன் டாக்காவே கொடுத்திருந்தாரு. அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, மே 4ஆம் தேதியே அவங்க பிள்ளைங்களை எல்லாம் எழுப்பி குளிப்பாட்டி பவுடர் எல்லாம் அடிச்சு பொட்டு வச்சு அவங்கள்ட்ட வந்து ஒரு ஏஐ மூலமா ஒரு வீடியோ உருவாக்கிக்கோங்க. விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, சீட்ல உட்காந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட போறாரு அண்ணன்ற மாதிரி சொல்லி வச்சிடுங்க. அப்பதான் அவங்களுடைய மனசு வந்து பக்குவம் அடையும். சப்போஸ் தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா தவறான முடிவுகள் அவங்க வந்து எடுப்பாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு தான் கஷ்டம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முன்கூட்டியே சில பொய்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்லி அவங்க மனசுல வந்து சொல்லி வச்சு
வச்சு வைங்க. ஒரு 6 மணிக்கு மேல அவங்கள தூங்க வச்சிருங்க. ஏன்னா 6 மணிக்கு மேல தான் கன்ஃபார்மா யாரு ஜெயிச்சாங்க, யாரு ஆட்சி அமைக்க போறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு யாருடைய ஆட்சி இருக்குன்றது தெரிய வரும். ஒரு 5 மணிக்கே அவங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லா சாப்பாட்டை கொடுத்து தூங்க வச்சிருங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் மனநிலைக்கும் உங்க குடும்ப நலனுக்கும் வந்து நல்லதுன்னு சொல்லி இதோட நான் வந்து கிளம்புறேன். இன்னொரு ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.